நமது தமிழ் பாலிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸ் லாவை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த ஓம்ஸ் லா சர்க்யூட்டை நம்ம மீட்டர்ஸு ஆர்பிஎஸ்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெகுலேட்டட் பவர் சப்ளை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர் 0 to 30 டிசி வோல்ட் மீட்டர் இருக்குது. அம்மீட்டர் 0 to 100 மில்லியம்ஸ் ஒரு அம்மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ரெட் போர்டு தேவைப்படும். ப்ரெட் போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு பயன்படுத்தியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 220 ohms. அந்த 220 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ரௌனு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஓம்ஸ் லாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ். அதாவது பார்த்தோம் அப்படின்னா வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐன்னு இருப்பாங்க ஓம்ஸ் லா பிரகாரம். அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவல் போட்டு ஒரு கான்ஸ்டன்டான மதிப்பு ஒன்று போடுவோம். சரியா? அதுதான் RI. that is equal to V equal to IR. ஸோ இப்போ நமக்கு இந்த ஓம்ஸ் லாவில் வந்து பார்த்திங்கன்னா V தெரியுது, I தெரியுது. அதை பயன்படுத்தி R வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ R equal to V by I. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஆர்பிஎஸ் ஒயர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து ஆர்பிஎஸ் பாசிட்டிவ் டெர்மினல். எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருந்தால் கனெக்ட் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறப்ப ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம எடுத்து ஒரு இடத்துல ப்ளக் பண்ணுறேன். இது ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினல் எங்கெல்லாம் போகுது? இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்ஸு, ரெசிஸ்டன்ஸோட ஒரு முனை. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா குத்தலாம். இப்போ இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு முனை ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குத்திடலாம். ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் டெர்மினல் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது இல்லாமல் இந்த ஆர்பிஎஸோட பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகணும் அப்படின்னா வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து வோல்ட் மீட்டரோட ப்ளஸ் டெர்மினல், க்ரீன் கலர் ஒயரு. ஸோ இந்த வோல்ட் மீட்டரோட ப்ளஸ் டெர்மினல் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அதில் கனெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ப்ரெட் போர்டில் இந்த இடத்துல வெர்டிகலாக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸோட ப்ளஸ் டெர்மினல் வோல்ட் மீட்டர் ப்ளஸ்க்கும் போகுது. ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு வோல்ட் மீட்டருக்கும் போகுது, ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸுக்கும் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அம்மீட்டரோட ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அம்மீட்டரோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அம்மீட்டரோட ப்ளஸ் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், ஹரிசாண்டலாக கனெக்ட் பண்ணக்கூடாது, வெர்டிகலாக. இது கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டெர்மில் வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இப்போ இந்த இடம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மீட்டரோட மைனஸும் வோல்ட் மீட்டரோட மைனஸும் ஆர்பிஎஸோட மைனஸும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே மைனஸ் இருக்குன்னா இந்த மைனஸ் இங்கேருந்து இதிலிருந்து 25 ஹோல்ஸில் வரல என்ன கிடைக்கும். ஸோ நம்ம எங்கே வேணுமாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. சர்க்யூட் அவ்வளோதான். வோல்ட் மீட்டரோட பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கும் போயிடுச்சு, வோல்ட் மீட்டருக்கும் போயிடுச்சு பாசிட்டிவ்க்கு. அப்புறம் ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு முனை வந்து பார்த்திங்கன்னா அம்மீட்டரோட பாசிட்டிவ்க்கு போகுது. அங்கேருந்து அம்மீட்டரோட மைனஸு, வோல்ட் மீட்டரோட மைனஸு, ஆர்பிஎஸோட மைனஸ் இதெல்லாமே நாங்கள் அப்படின்னா ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரெட் போர்டு கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதோட அவுட்புட் பார்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜும்
அம்மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ வோல்டேஜ் ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் எவ்வளோ கரண்ட் வருதுன்னு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா மெஷர் பண்ணி நம்ம நோட் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 வோல்ட்டில் வைக்கிறோம். ஒன் வோல்ட் வச்சுருக்கேன். மீட்டர் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு பார்க்கணும். ஸோ இப்போ 1 வோல்ட்டு 1 வோல்ட்டு எழுதிட்டோம். ஸோ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 245 இருக்குது. ஸோ 5 மில்லியாம்ஸ். சரியா, 5 மில்லியாம்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்டு. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும் 2 வோல்ட்டுக்கு. இப்போ கரண்ட்டோட மதிப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள். கரண்ட்டோட மதிப்பு 10. இப்போ 10க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம 10ன்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. 10. அடுத்தது மூணாவது வோல்ட்டு வைக்கிறோம். சரியா, மூணாவது வோல்ட் வைக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்டோட மதிப்பு 18 வருது. 16 வருது. சரிங்களா, கரண்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா 16 வருது. ஸோ அப்போ மூணாவது வோல்ட்டுக்கு 16 வருது. அடுத்தது 4வது வோல்ட் வைக்கிறோம். 4வது வோல்ட்டுக்கு கரண்டோட மதிப்பு என்ன வருது அப்படின்னா 20. இப்போ 4வது வோல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வருது. 4த்துக்கு 20. அதுக்கப்புறம் 5வது இது வோல்டேஜ் வைக்கிறோம். 5வது வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து 5 வச்சுருக்கோம். ஸோ இப்போ கரண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 20 to 24. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னா 24 வருது. 5 24. இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 7 ரீடிங் 8 ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் 2 வோல்டேஜ் வைக்கிறேன். 6 வச்சுருக்கேன். 6 வைக்கிறப்ப 20, அதாவது பார்த்திங்கன்னா 22, 24, 26, 28 இருக்குது. இப்போ 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வோல்டேஜ் மட்டும் வச்சுக்கலாம். 7 வோல்டேஜ் வைக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னா இதில் 32 வருது. 7 வைக்கிறப்ப 32. சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து வோல்டேஜோட அளவு, இது வந்து கரண்ட்டோட அளவு. இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா R = V/I. சரிங்களா, அது கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ அப்போ 1/R = V/IA. இதெல்லாமே என்னது அப்படின்னா மில்லியம்ஸு. அதாவது பார்த்திங்கன்னா இன்ட்டு 10⁻³ அப்படின்னு போடுவோம். ஸோ மில்லியாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10⁻³ அதாவது 5 மில்லியாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதுவோம் அப்படின்னா 5 × 10⁻³ ஆம்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ரீடிங் எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது I = 5 மில்லியாம்ஸ் வருது. இங்கே 5 மில்லியாம்ஸு. 5 மில்லியாம்ஸ்னால் 5 × 10⁻³ ஆம்ஸு. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற வோல்டேஜ் என்னது அப்படின்னா 1. சரிங்களா. ஸோ அப்போ 1 வோல்ட்டு. ஸோ அப்போ R = V/I, that is equal to 1/5 × 10⁻³ இதோட மதிப்பு தான். அதாவது 1/5 × 10⁻³ 1/5 × 10⁻³ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னா 200 ohms வருது. சரிங்களா. ஸோ அடுத்து செகண்ட் ரீடிங் எடுக்கலாம்.
அதாவது இது வந்து 200. செகண்ட் ரீடிங் எடுக்கலாம். I = 2 milliamps, அதாவது 2 × 10⁻³ amps. V = 2. அப்போ R = 2/2 ஸோ வோல்டேஜ் வந்து 2, கரண்ட் வந்து 10. சரிங்களா? அப்போ 2/10⁻³ அப்போ 2/10 × 10⁻³ ஸோ இதோட மதிப்பு என்ன வருது அப்படின்னா சேம் இது வந்து பார்த்திங்கன்னா 200 ohms வருது. அதுக்கப்புறம் மூணாவது ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டு வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட்டு, ஐ வந்து பார்த்திங்கன்னா 16 milliamps, அதாவது 16 × 10⁻³ R = 3/10 × 16 × 10⁻³ இதை போடுறோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். 3 ப்ராக்கெட்டில் இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 187.5 ohms வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4க்கு வந்து பார்த்திங்கன்னா V = 4, I = 20 milliamps வருது, அதாவது 20 × 10⁻³ ஸோ இப்போ R = 4/20 × 10⁻³ சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா 200 ohms வருது. ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ ஆவரேஜ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் எடுக்கிறோம். சரியா? அதாவது 200 + 187.5 + 200 + 208.3 + 214.28 + 218.75 இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வருது. இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் 204/11 ohms. சரிங்களா? 204.11 ohms. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலர் கோடிங் வச்சு பார்க்குறப்ப ரெட்டு ப்ரௌனு அதுக்கப்புறம் கோல்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ரெட்டு ப்ரௌனு அதுக்கப்புறம் கோல்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரெட்டோட கலர் 2, ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளையர் இருக்குது, அதனால் ஒரு 0 போட்டுக்கிறோம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ±5%. அப்போ 220 ohms ±5%. சரிங்களா? ஸோ இங்கே வந்து 220 வருது, இங்கே 204 வருது, அதாவது பார்த்திங்கன்னா ±5% இருக்கிறதுனால இங்கே நமக்கு கொஞ்சம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீவியேஷன் ஆகி கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓம்ஸ் லாவை ஃபைண்ட் பண்ணுவாங்க, ஓம்ஸ் லாவை வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.